அண்ணி, அண்ணன் எங்கேயோ கல்யாணத்துக்கு போயிருக்குன்னு சொன்னீங்களே, முடிஞ்சு கிளம்பிட்டாங்களா? தெரியலம்மா, வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எங்க பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடம் போயிடுச்சா? ஆ, எல்லாருமே போயிட்டாங்க அண்ணி. இது என்ன, இவளுக 2 பேர் வந்துக்கிறாளுக? ஸ்கூலுக்கு போகாம என்ன 2 பேர் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? காவியா, பிங்கி, 2 பேர் என்னடி ஸ்கூலுக்கு போகாம இங்கே வந்து நிற்கிறீங்க? என்னாச்சு 2 பேத்துக்கும்? அத்தை, அது வந்து என்னடி அத்தை, அது வந்து இது வந்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? காவியா, நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற? காவியா கண்ணு, என்னாச்சு? அத்தை, அது அத்தை, அது வந்து அக்கா, அது வந்து என்னங்கடி இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை சொல்லுங்க. காவியா, ஏன் இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க? பிங்கி, என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? அதுவா அக்கா, இந்த மாதிரி காவியா பெரிய பொண்ணு ஆயிட்டா ஸ்கூல்ல, அதான் மிஸ் வந்து கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னாங்களா, வந்திருக்கேன். ஐயே, என் மருமக, அடியே ராசாத்திங்க, வாங்க வாங்க. ஐயோ, தள்ளிடிங்க என்ற தங்கம், என்ற ராசாத்தி என்ற கண்ணே ஒற்று. ஐயே, சீக்கிரம் எல்லாத்துக்கும் போய் சொல்லிவிடு. பிங்கி, நீச்சு போகாத சாமி, இங்கேயே பேகை வேணா வெட்டினே, ஒரு 2 பேர்த்தோட பேகை எடுத்துட்டு வர சொல்லிடுறேன். அம்மா, இது என்னமோ சொன்னாங்க, நீங்க 2 பேரும் என்ன இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? அடியே கிறுக்கி, இது சந்தோஷமான விஷயம், நீ ஏன் இப்படி பயந்துக்கிற? பிங்கி, என்னடி இவங்க இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க? பின்ன இதனை அழுகிற விஷயமா? நீ தான் ரொம்ப பயந்துக்கிற. இன்னும் புதுசா எனக்கு இப்படிதான் பண்ணாங்க, சந்தோஷமா தான் இருக்கும். நம்மள வீட்லயே உட்கார வச்சு 10 நாளைக்கு தேவையான தின்பண்டமெல்லாம் கொடுப்பாங்க, நல்லா சாப்பிடலாம். நீ தானடி அது வலிக்கும் இது வலிக்கும்னு சொன்னேன். அதுவும் வலிக்கும் தான் செய்யும், ஆனால் ஜாலியாக இருக்கும். நிறைய பேர் நம்மளை வந்து பார்ப்பாங்க, ஸ்வீட்டு காரம் நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்கடி. நிஜமாவா? அப்போ நான் ஏன் அழுதுட்டு இருக்கேன்? நீ பயத்துல அழுதுட்டு இருக்கடி. காவியா, முதல்ல கண்ணத்தட, அழுகிற நிப்பாட்டு. அத்தை இருக்கும்போது எதுக்கு அழுகிற? ரகு, கதிரு, சீக்கிரம் வாங்க. சும்மா இரு. பசங்களாம் இப்போதைக்கு யாரும் பிள்ளைய பார்க்க வேண்டாம். முதல்ல தண்ணி ஊற்றுறக்கு ஏற்பாடு பண்ணணும், நல்ல நேரம் பார்க்கணும். சீக்கிரம் போகல. ரம்மா, போய் கேலண்டர் அட்டை எடுத்துடும். முதல்ல உங்கள் அண்ணனுக்கு இங்கேருந்து அண்ணாச்சி கடையிலேருந்து ஃபோனை பண்ணி சொல்லு, சீக்கிரம் போ. நீ எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை. பிங்கி, நீ என் கூட வாடி. எதுக்கத்த? வாடி, போய் ஃபோன் பண்ணுவோம். எனக்கு பதட்டத்தில் நம்பர் சரியா அமுக்கும் கூட வராது. வாடி வாடி. எதுக்குமா இப்படி இப்படி? ஏம்மா? அடிக்கி, உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாம இரு. என்னமோ சொல்றீங்கம்மா, எனக்கு ஒன்றும் புரியல. அத்தை, அக்காக்கு என்ன பண்ணுறாங்க? அடி, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. சரி, பக்கத்தில் வேறு அக்காங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்ககிட்ட சொல்லிட்டு இந்தத்தை இருக்காங்கல்ல, தங்கத்தையும் போய் கூப்பிட்டு வைப்போம். அம்மா எங்கே போயிருக்காங்க அத்தை? காவியாக்கா, நீ ஏன் அப்படியே நிற்கிற? கொஞ்ச நேரத்துக்கு அக்கா கிட்ட போகக்கூடாது, 2 பேருமே தொடக்கூடாது, சரியா? ஏன்க்கா, நீ ஆய்ப்புள்ளையா? ஆமாம், அவள் ஆய்ப்புள்ள தான், பேசாமல் இருங்க. ஏன் காவியா கிட்ட போகக்கூடாது சொல்கிறீங்க? காவியா, உனக்கு ஏதாவது பிரச்சனை அடி? நீ நல்லா தானே இருக்க? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லடி, அத்தை சொல்கிறத கேட்டு உள்ளே போய் நில்லுங்க, போங்க. காவியா, உனக்கு பூச்சி கடிச்சிருச்சா? ஆமாம், பூச்சி கடிச்சிருச்சு. போ, இங்கே நின்னா உன்னையும் கடிச்சிடும். அடி போங்கடி 2 பேரும். காவியா, என்ற வீட்டு மருமகளே, அழகு தங்கம். அத்தை, நீங்களும்மா? அடி தங்கம். அக்கா, இது எங்கள் வீட்டு மருமகம், ஞாபகம் வச்சுக்கோ. உங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? 3 எங்கள் வீட்டுக்கு தான் மருமகளை வருவாளுக்கு, பார்த்துக்கோ. நானும் 2 பசங்களை பெற்று வச்சிருக்கிறேங்க்கா, தெரிஞ்சுக்கோ. நீங்கள் என்னமோ பண்ணுங்க, என் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா சரிதான். சொல்லு, இப்போ நீ வந்து எங்கள் வீட்டுக்கு மருமகளை வெள்ள அனுப்புவியா, இல்லை எங்கள் அக்கா வீட்டுக்கு அனுப்புவியா? கொன்றுவேன். முதல்ல மூத்த தாய் மாமன் பிள்ளைகளுக்கு, அதுக்கப்புறம் தான் மற்றதுக்கு. அண்ணி, அவள் இப்போதான் நீ பெரியவளாக இருக்க, இப்போவே வா. ஏம்மா, அவள் எப்பவோ பெரிய பொண்ணு தானே? ஆமாம், பூச்சி தானே கடிச்சிருக்கு, இப்போ என்ன பெரிய பொண்ணெல்லாம் சொல்கிறீங்க? இவளுக்கு வேற போங்கடி. நீங்க வா, சும்மா இரு, அவளையெல்லாம் கூப்பிடாது. சரி விடுங்க அண்ணி, அவள் இல்லாமல் இருக்க மாட்டா. போ போ, சொல்லிட்டு அக்கா கிட்ட போ. காவியா, உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பூச்சி கடிச்சிருக்கு, அதனால் அத்தைய 2 பேரும் எனக்கு மருந்து கொடுக்குறக்கு வந்திருக்காங்க. நீ போய் இவ கூடையேறு, காய் கூடையேறு, சரியா? சரி. கண்ணு தங்கம், வாடி வா. வர பிள்ளைக்கு தண்ணி ஊற்றும் போது வந்துக்கிறேன். சும்மா இருக்கா, அங்கிருந்து பஸ் பிடிச்சி வர வேண்டாமா? சீக்கிரம் சீக்கிரம் தண்ணி ஊற்று. அடியே தங்கம், அக்கா இருக்க ஊத்துறேன். தங்கம் பார்த்துக்கோ, நல்லா சாமி கும்பிட்டுக்குமா. வெற்றி மாமாக்கு என்ன பிடிக்கும் தானே மாமா? என் பையனுக்கு தான் நான் மருமகளை கட்டுவேன்.
அக்கா நான் இருக்கும்போது நீ எப்படி கட்டுவ? அதெல்லாம் இல்லை. சண்டை போட்டுக்காதீங்க. எங்கள் பிள்ளைகளை யாராவது ஒருத்தரை உங்கள் பையங்களுக்கு கட்டி வைப்போம். அமைதியாக இருங்க. சாதாரணமாக எப்படி கொடுக்க முடியும்? பிள்ளைக்கு பவுன் போட்டாலும் கொடுக்கணும். அப்புறம் 3 பிள்ளைகளையும் சரி, அவளோட பிள்ளை சேர்த்து 4 பிள்ளைகளையும் என் பசங்களுக்கு தான் கட்டணும். பார்த்தியா, 3 பசங்களை வச்சுட்டு மொத்தம் 5 பேர் ஆச்சு. சத்தியும் சிவாவையும் சேர்த்தா 5 பேர்த்தில் 4 பிள்ளைகள் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். இன்னும் ஒரே ஒரு பிள்ளை 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் பெற்றிருந்தீங்கன்னா 5 கஞ்சாயிருக்கும்ல. ஓ, இது நல்ல வசதியாக போச்சு உங்களுக்கு. ஏன் பேசுவீங்க? பேசாமல் இருங்க. வெற்றி மாமா, எனக்கு என்ன பிடிக்குமா? காவியா, நீ ரொம்ப அழகா இருக்கே. ஏய், நான் வெற்றிக்கு பார்த்துட்டு இருக்கேன். பேசாமல் இருடா. ஏன் நாங்கள்லாம் பார்க்கக்கூடாதோ? அம்மா சும்மா இருங்கம்மா. அவளை பேசாமல் குளிக்க வச்சு எந்திரிச்சிட்டு வாங்க. ஏய், சீரு நம்ம கேட்கணும்டா. நீ கேளு. ஆமாண்டா கண்ணு கேளு. நான் மாமா கிட்ட தனியாக கேட்டுக்கிறேன். நீங்கள் முதல்ல அவளை குளிக்க வச்சுட்டு வாங்க. நான் அந்த பக்கம். டேய், வம்பிழுக்கிறது முறடா. கேளுடா. அம்மா எனக்கு எதுவும் வேண்டாம். அப்போல எங்கள் வீட்டில் எல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமாக கேளுங்க. அதானே, எங்கள் பிள்ளைக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறோம்? சரி, காவியாவை நானே கட்டிக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு காரு, அதுக்கப்புறம் காவியாவுக்கு நிறைய நகை, அதுக்கப்புறம் பணமெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் தாராளமாக கட்டிக்கிறேன். அப்படி கேளு சிங்கக்குட்டி. அண்ணி, பெரியவனை விட சின்னவன் ரொம்ப விவரமாக தான் இருக்கிறான். அண்ணி, உனக்கு இவ சரிப்பட்டு வர மாட்டாடா. காயத்ரி தான் சரிப்பட்டு வருவா. நீ பேசுகிற பேச்சுக்கு காயத்ரி தான் கரெக்டு. இல்லைன்னா என் பொண்ணு இருக்கிறவர் அவ தான் கரெக்டு. ஐயோ, காவியான அமைதி தங்கம், நம்ம என்ன சொல்கிறதாலும் கேட்டுக்குவோம். ஆனால் நீங்கள் பெற்று வச்சிருக்கிறதுக்கு 2 அறாத்துக்கு. சுனிதா குட்டி பாப்பா, அதனால வேண்டாம். பேசாமல் இருடா. அண்ணி சரியான தெளிவுதான் ரகு. நீ ரொம்ப தெளிவாக தான் இருக்கிற. ஏன் காவியா, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற? அத்தன். ஏன் அத்தன்? சரி சரி, சீக்கிரம் வாங்க. அடுத்து யாரெல்லாம் தண்ணி ஊற்றி நலங்கு வைக்கணுமோ வையுங்க. ஏய், எல்லாரும் ஷார்ட் பூத்திரை போடுங்க. யார் தூக்குறீங்களோ அவங்க தான் ஒட்டுமொத்தவங்களை கண்டுபிடிக்கணும். சரி. இவன் குரல் பார்த்தியா, கீச்சு கீச்சு நிற்குது. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க, பாவம் கதிரு. ஆமாண்டி, ஏண்டி எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுறீங்க? ஏய், நீ பிங்கியோட தங்கச்சி தானே, பேசாமல் இரு, இல்லாட்டி அடி வாங்குவேன். நான் எங்கள் அக்காவிட்ட சொல்லிடுவேன். ஏன் அவளை கிண்டல் பண்ணுறீங்க? பேசாமல் இருங்க. நீ வா திவ்யா, நம்ம 2 பேரும் விளையாடலாம். ஏய், என் கூட வர விளையாண்ட்டு சும்மா அவ கூட போய் பண்ணுறேன்னா அடிச்சிருண்டா. அப்புறம் நீ எல்லாத்தையுமே கிண்டல் பண்ணுற, என் குரல் முதற்கொண்டு கிண்டல் பண்ணுறவங்க கூட நான் விளையாட வரமாட்டேன். அக்கா, என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்கோ. பெரியவங்க தான் விளையாட முடியும். நீ குட்டி பொண்ணு தானே, உனக்கு சின்ன பொண்ணு. அதனால உன்னை இந்த விளையாட்டுக்கு சேர்த்து நீ விழுந்துட்டீங்கன்னா நான் அம்மா கிட்ட அடி வாங்க தயாரா இல்லை. போடி. நீ என்ன அழுதாலும் கிடையாது. போடி. நீ கூட வரவே மாட்டேன். நான் அம்மா கிட்ட சொல்லி தரேன் பாரு. போடி பேசாம. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் டாங்கி டாங்கி டைஸ் ஃபாதர் டைஸ் இங்கி பிங்கி பாங்கி. அனிதா போயிட்டா. ஏய், ஒழுங்கா தமிழை சொல்லுடி. சரி. ஷான் போ 3. நான் போயிட்டேன். நீயும் பிங்கி தங்கச்சி திவ்யாவும் தான் இருக்கீங்க. இங்கே பாரு, உங்கள்கிட்ட பற்றி காமனாக நான் வைக்கிறேன். ஒப்புக்கு ஜப்பா. திவ்யா, இங்கே பார்த்துக்கோ. நான் இந்த கை வைக்கிறேன், இதே மாதிரி வை. இவன் நோட் பண்ணிடுவோம். சரிக்கா. வைங்க. கதிர் தான் விட்டு நீ தான் போய் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போடா. ஏனுக்குன்னு ஏமாத்துறடி காயத்ரி. பாவம் கதிர். நீ கொஞ்சம் டப்பியை சாத்திரியா? நீ தான் அவுட்டில் இல்லை, அவன் தான் அவுட்டு. தேவையில்லாமல் உங்களுக்கு உன்னை அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் அவனை வச்சிருவேன். வேணாம் அவனே அவுட்டாக இருக்கட்டும். வச்சுக்கிறேன். நீ முதல்ல அவுட்டு உன்னதாண்டி பண்ணு. எல்லாரும் போய் ஒழிஞ்சுக்கோங்க. இவங்க ரொம்ப ஏமாத்துறாளே, நான் என்ன பண்ணுவேன்? திருப்பி என்னையே தான் அவுட்டு வைக்கிறாள். என்னடாச்சு? ஏன் சோகமா இருக்க? அண்ணன் திருப்பி என்னையவே தானே அவுட் பண்ணுறாங்க. யாரு? காயத்ரி உங்க டீம்ல இருக்காளா? ஆமாண்ணே, அவ தானே என்ன அவுட் பண்ணிட்டே இருக்கா. சரி, நான் அவுட்டா இருக்கேன். நீ முதல்ல அவங்க எல்லாத்தையும் கூப்பிடு. எல்லாரும் வாங்குங்க. என்ன, நீ எதுக்கு எங்களை கூப்பிட்ட? நாங்கள் விளையாண்டுருக்கோம்ல. நீ விளையாண்டதெல்லாம் போதும். நானும் இந்த விளையாட்டுக்கு சேர்த்து வர. என்ன கத்திரிவே சும்மா அவுட் பண்ணிட்டே இருக்கியாமா? அந்த தம்பிக்கு சரியா விளையாடவே தெரியல. அப்ப அவுட் ஆகாம என்ன பண்ணுவான்? சரி, அவனுக்கு பதிலாக நான் இருக்கேன். நான் அவுட்டு, நீங்களாம் போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஏய் போடா. சரிண்ணா. ஐயோ, இவன் கூடியா? இவன் சரியான ஃப்ராடாச்சே. சும்மாவே கண்டுபிடிப்பான். ஐயோ, நீ எல்லாம் வேணாம். நீ எல்லாம் எங்களை விட பெரியவன். அதனால நாங்களும் ஒரே சைஸா இருக்கிறவங்க மட்டும் தான் விளையாடுவோம். நீ போ. பயந்துட்டேன்னு சொல்லுடி. டேய், பாடி பொடின்னு பேசினா அடிச்சிருவேன்டா. இல்லை எங்கள் அம்மா பக்கத்து சொல்லிடுவேன். அப்படி தாண்டி கூப்பிடுவேன். நீ பையோன்னு ஒத்துக்கோ. நான் வாடி போடின்னு கூப்பிட மாட்டேன். எனக்கு பயமெல்லாம் இல்லை. இப்போ என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கோ. சரி, தொலை. அக்கா, வைனாக்கா, ரகுமாமா ரொம்ப இதாக இருப்பாங்க. ஓடி, இவன் பெரியவன்.
சரி போய் ஒளிஞ்சுக்கோங்கல்ல. ஐயோ இந்த பக்கி மரத்துக்கு பின்னாடி இருந்துட்டு இருக்கிறது கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துருச்சு. கடவுளே என்னை பார்த்துக்கூடாது. இங்கதான் ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு. இங்க போனா திரும்புறா ஓடி இருந்த பக்கமா. கடவுளே மாட்டிடக்கூடாது. இங்கதான் இங்கே வந்தா நல்ல கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. என் தம்பி வாயும் மாத்திர இருடி ஒன்று பாரு. அங்கதான் இருக்கா. பார்த்துட்டா. ஏய் காயத்ரி ஒண்ணு பாத்தியா, நீ அவுட்டுறானே எல்லாத்துக்கும் எவ்வளோ சந்தோஷம்னு எல்லாருக்கும் இதட்டி சிரிக்கிறாங்க. போ போ அடுத்து நீ தான் அவுட்டு போ. ஏய் நீ வேணுக்குன்னு தானே நான் அவுட் பண்றேன். உன் தம்பியவே அவுட் பண்ணிட்டு இருந்தோன்னு சொல்லிட்டு நீ என்ன வேணுக்கு அவுட் பண்ண. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏன் நடி பண்ணுவ? என் முடி விட்டுறி. நீ நடிச்சலும்னா அத்தை மாமா எல்லாம் வாங்க. பெரியமா அப்பா எல்லாம் வாங்க. இங்க பாரு இவங்க ரெண்டு அடிச்சுக்கிறாங்க. விட மாட்டேன்டா. உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் விட்டுட்டியும் முட்டைக்கண்ணி. போட முட்டைக்கண்ணா. போடா அப்படி எந்திரடி. ஐயோ வேண்டாம் காய்ச்சி வாடி இங்க. ஐயோ வேணாம் வாங்க. அக்கா எந்திரிக்கா வேணாக்கா. அப்படி வாங்க போறோம்க்கா. நான் சும்மாவே விட மாட்டேன். எனக்கு ஏமாத்திட்டேங்கண்ணா. எது டியா? மாமா எப்பத்துல நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னையிலேருந்து இனிமேல் இப்படி தான் கூப்பிடுவேன். உன்னை வாடி போடி செல்லம் தங்கம் மயில் கண்ணு பட்டு. ஐயோ மாமா என்னென்னமோ பேசுறீங்களே மாமா. இல்லை காரணமாக தான் பேசுகிறேன். மாமா என்னடி நான் இவ்வளோ சின்சியராக பேசிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற? பின்ன சிரிக்காம என்ன பண்றது? இவ்வளோ மணி நேரம் என்ன போ பிள்ளை வா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு தங்கம் வயிறும் செல்லணும்னு கொஞ்சிறீங்களே, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? ஏண்டி நீ வயசு பொண்ணு தானே, உனக்கு எதுவுமே புரியாதாடி? எதுக்காக ஒருத்தவங்க பின்னாடி வருவாங்க இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு உனக்கு தெரியவே தெரியாதாடி? இல்லை தெரிஞ்சு நடிக்கிறியா? அதை சொல்லு ஃபஸ்ட்டு. இத்தனை நாள் நான் உங்களை நம்பி ஏமாந்துருப்பேன். இன்னைக்கு நீங்கள் என் மேலே உண்மையாக லவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியாமல் உங்கள் வாயிலேருந்து வராமல் நான் ஒத்துக்கவே மாட்டேன். தெரியாத மாதிரி நடிப்பேன். என்ன பண்ணுறீங்க நானும் பார்க்குறேன். சரிடி சரி ஓகே அப்படியே வச்சுக்கோ சரியா? இப்போ நான் சொல்கிற கேட்டுக்கோ. நீ தான் என் உலகம், நீ தான் என் உயிர், நீ தான் எனக்கு எல்லாமே நினைக்கிற காவியா. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கியா? மாமா நிஜமாக தான் சொல்கிறீங்களா மாமா? உண்மையாக நீங்கள் சொன்னது நீங்கள் தான் பேசுகிறீங்களா? நிஜமாக பேசுகிறீங்களா? என்னால் நம்பவே முடியலையே மாமா. ஐயோ இது கனவா நனவான்னு கூட எனக்கு தெரியல மாமா. பைத்தியம், நிஜமாக தாண்டி பேசிகிட்டு இருக்கேன். வேணா உன் கையை கிள்ளிப்பாரு தெரியும். என் கையை நான் ஏன் கிள்றேன்? அதான் நீங்கள் இருக்கீங்களே. அம்மா எதுக்கடி பிடிக்கலண்ணா? நீங்கள் தானே கிள்ளி பார்க்க சொன்னீங்க, அதான் கிள்ளி பார்த்தேன். நிஜம்தான் இல்லை மாமா. உன்னை கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே நான் படாத படப்பட்டுருவோம் போல இருக்கே. அவ்வளோ ஆசையாக உங்ககிட்ட வந்து ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கேன், கிண்டலாடி பண்ணிட்டு இருக்கேன். பார்த்துக்க. கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் வீட்டில் ஒரு ஆளை தானே வைக்க போகிறீங்க? மேடம் நம்ம வீடை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? நம்ம வீடு பேலஸ் மாதிரி இருக்கும் சரியா? நான் தான் அங்கே ராஜா, நீ தான் அங்கே ராணிடி, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. மாமா நல்லா காமெடி பண்ணுறீங்க. உங்கள் வீடை பற்றியும் தெரியும், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்த பற்றியும் எனக்கு தெரியும் மாமா. நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல காவியா. நீ என் உலகம் உயிர். என்றைக்கு நான் உன்னை பார்த்தனும் அன்னையிலேருந்து நீ தான் எனக்கு எல்லாமே நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் உனக்கு மாமா முறை தான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற முறை தான். ஆனால் இப்போது என்ன மாமா விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்னமோ என்னை ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. தினம் தினம் என்னை பார்க்குறீங்க, ஸ்கூல்லையும் சரி வெளியிலையும் சரி. இன்றைக்கி நீங்கள் பேசுகிற விதம் எனக்கு வித்தியாசமாக இருக்குது. காலையில் ஒரு மாதிரி பேசுறீங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுகிறீங்க. எனக்கு புரியல மாமா. பயந்துக்கிறீங்களா? ஏய் பயங்கிறது என் அகராதியில் கிடையாது. உனக்கு ஒன்று சொல்கிற கேட்டுக்கோ. சில விஷயங்கள் உனக்கு புரிஞ்சும் புரியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்குண்டி. ஆனால் உனக்கு என்றைக்குமே தளராத. நான் தாலின்னு ஒன்று கட்டினேன்னா அது உனக்கு மட்டும்தான் இருக்கும். நீ தான் என் உலகம், என் வாழ்க்கை எல்லாமே நீ தாண்டி. புரியுதுல்ல? சரி மாமா சரி. இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க? காலையில் கூட எல்லாமே பேசலாமே. வீட்டில் எல்லாரும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கும்போது திருத்திரன்னு முழிச்சிட்டு இருந்தீங்க. அப்போவே ஆமான்னு சொல்ல வேண்டியது தானே? விளையாட்டு கேட்டாலும் சரி சீரியஸாக கேட்டாலும் சரி ஆமான்னு சொல்லியிருக்கணும்ல. அப்பயே சொல்லலை நீங்கள்? அது 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 நான் சொல்லாததுக்கு காரணம் நிறையா இருக்குது. என்னமோ மாமா நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரே வித்தியாசமாக இருக்குது. காலையில் பாருங்கள் உம்முன்னு போயிடுவீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல மாமா. எப்போ ஒரே மாதிரி இருங்க, அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இல்லை காவியா, எப்பவும் உனக்கு சில விஷயங்கள் புரியாது. புரிகிறப்போ எல்லாமே தெளிவாயிரும் சரியா? நான் கிளம்புறேன். எப்போவுமே நான் தான் உனக்கு மாமா. மாமாங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வெற்றி கிற்றியெல்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? உங்கள் பேர் வெற்றி தானே? காவியா ப்ளீஸ் எனக்காக
நான் உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். அது நான் காதுக்குள்ளே மட்டும்தான் சொல்லுவேன். நான் சொல்கிற பேரை நான் எப்போ வந்து உன்கிட்ட அதே பேரை சொல்கிறேனோ அப்போ நீ புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பிரச்சனை நடக்கும்போது அது தெளிவாயிரும். புரியுதா? சரி மாமா, சரி சொல்லுங்க. என்ன மாமா இந்த பேரை நீங்களே வச்சுக்கிட்டீங்களா? பிரச்சனை நடக்கும்போது நீ கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னீங்கல்ல ஒரு பேர், அந்த பேரை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி இந்த இடத்தோட சூழ்நிலையில சொல்லி நீ கேட்கணும். அந்த பேரை நான் சொல்லிட்டேன்னா அது நான் தான் நீ புரிஞ்சுக்கணும். புரியுதா? என்னவோ மாமா, ரொம்ப மிஸ்ட்ரியாக பேசுறீங்க. சரி மாமா, எல்லாரும் வந்தாங்கன்னா ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க மாமா. காவியா, காவியா, என்னாச்சு மாமா? காவியாமா, ஐயோ வந்துட்டாங்க, போங்க. வரேன். ஏன் சுனிதா, என்னாச்சு உனக்கு? எதுக்காக அழுகிற? என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? சரி சரி, அழுகாத. நம்ம விளையாடுவோமா? சரி, நம்ம விளையாடலாம். கூடுதலா போட்டிருக்கான். ஆனா அவ கண்ணு, அழகு, மூக்கு, வாய் எல்லாமே ரொம்ப அழகுடா. அவளை மாதிரி பேரழகி நீ பார்த்திருக்க? வேணா வியூவர்ஸ் கிட்டே கேட்டு பாரு. உனக்கு எப்போ ஜோடின்னு கேட்டாலும் இவளைத்தான் சொல்லுவாங்க, வேற எவளையுமே மாத்த மாட்டாங்க. அதனால தான்டா இவ ஓவரா ஆடிட்டு இருக்கா. ஏன் வியூவர்ஸ், நான் அழகு இல்ல? இவன் பாருங்க அவளை மட்டும் அழகுன்னு சொல்றா. நான் அழகு இல்லையா வியூவர்ஸ்? சொல்லுங்க. ஐயய்ய, ஏய் போனா போதுன்னு ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்கடா. நாங்களும் அழகுதான் சரியா? என் ஆளை வர சொல்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் இவங்க 2 பேர் மட்டும்தான் அழகாக இருக்காங்களா? ஏதோ நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டீங்க, நாங்கள் ஃபேமஸ் ஆகலை, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் நாங்களும் அழகுதான். சரி சரி, ரொம்ப ஓவரா பண்ணாத சரியா? விடு, நீங்களும் அழகுன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏதோ கொஞ்சம் ஃபேமஸ் ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய் கதைக்கு வாங்கடா. இப்போ எவன்டா மேலே ஏறி பறிக்க போகிறீங்க? என்ன சொல்ல பறிக்கணும் சொல்லு, நான் செய்கிறேன். தினேஷ் கண்ணா, ஒன்றும் இல்லை, மேலே ஏறி அங்கே இருக்கிற மாங்காய் இருக்குல்ல, எங்கள் 4 பேத்துக்கு ஆளுக்கு ஒவ்வொன்று பறிச்சு கொடுக்குறியா? ரொம்ப வாய் ஊறுது, எச்சி. ஐயோ, இருசலாம், ஒரே நிமிஷம். வேணாண்டா, இவளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளுங்க. டேய், இது தன்மான பிரச்சனைக்குரியதுடா. நம்மளையும் ஒரு வீரன் நினைச்சு தானே கூப்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பண்ணாம எப்படிறா? சரி சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னு நான் கேட்குறேன்னா, நான் போய் பறிக்கலான் இருக்கேன். நீ என்ன சொல்ற? உன்னா தானே கேட்டா, போய் பண்ணு போ. தினேஷ், இது உங்களால் மட்டும்தான் முடியும். சில பயந்தாங்குழிகளால மரத்து மேலே ஏறுறதுக்கே பயம். ஏறி எங்கேயாவது கீழே விழுந்துருமோன்னு பயந்துக்கிற ஆளுக்கிட்டே நான் சொல்ல விருப்பம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஒரு வீரன். பயமே இல்லாமல் மரத்து மேலே ஏறுற ஆளில் நீங்களும் ஒருத்தர். ஐயோ, சூப்பரா சொல்ற காயு. உண்மையா நான் சத்தியமா நீ என்னை இவ்வளோ புரிஞ்சுக்க நான் நினைச்சு கூட பார்க்கல காயு. ஐயோ காயு, தேங்க்யூ. ஏய், அவன் என்னடி இப்படி வலிகிறான் பார்த்து, எல்லாம் நனைஞ்சிட போகுது. சும்மா இருடி, என் மாமா மகனை உசுப்பேத்துறதுக்கு தான் இவன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். என்னமோ பண்ணி தொலை. என்னது? இவனுக்கு மட்டும் தான் மரம் ஏற தெரியுமா? இப்ப ஏறுவான் பாரு, எப்படி ஏறுவான்னு பார்த்தா உனக்கு தெரியும்டி. இவ்வளோ வாய்க்கிலேயே பேசுறியே, அவன் பயந்துட்டு போகிறான். ஏன் நீ தைரியமாக இருந்தால் மேலே ஏறி பார்க்கலாம். உனக்கெல்லாம் ஏற முடியாதுடி. சும்மா பயந்தாங்கோழித்தனத்தில் போய் பேசிகிட்டு இருக்காத. உனக்கு ஏறக்கு பயம், அதனால தான் ஏற மாட்டேங்கிறேன்னு சொல்லு. ஏய், தேவையில்லாத ரொம்ப பேசிட்டு இருக்க. யாருக்குடி பயம்? இப்ப ஏறினா இருக்கிற தோப்புல இருக்க அத்தனை மாங்கையும் பறிச்சு போடுற லெவலுக்கு எனக்கு தெம்பு இருக்கு. யாரை பார்த்து மரம் ஏற தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க? உனக்காகலாம் ஏற முடியாது போ. அதான் சொல்கிறாளே. சரி, எங்களுக்காக ஏறுங்க, அவளுக்காக ஏற வேண்டாம். உங்களுக்கு மரம் ஏற தெரியும்னா ஏறி மாங்காயை ஒன்றாவது பறிச்சு காமிங்க, ஒத்துக்கிறோம். நீங்கள் மரம் ஏற தெரிஞ்சவரனும் பயம் இல்லாதவரனும் ஒத்துக்கிறோம். இல்லைன்னா தினேஷ் அண்ணா தான் கெத்து. ஏய், என்ன நீ பாட்டுக்கு தினேஷ் அண்ணாங்கிற? கொன்னே போடுவோம். ஒழுங்கா தினேஷன் கூப்பிடு, இல்லைன்னா வேற ஏதோ சொல்லி கூப்பிடு. அதை விட்டு அண்ணா தம்பி நல்லா கூப்பிட்டு கொன்றுவேன். ஷோ, இவனுக்கு வேற. சரிங்க தினேஷ், நீங்களே ஏறுங்க. அது அந்த பயம் இருக்கணும். டேய், அவன் என் அண்ணன் சொல்றா, நான் கேட்டிருக்கேன். நீ என்னடா சும்மா? எனக்காகவாவது ஏறி கொடுங்கண்ணே ப்ளீஸ். ஸோ வினிதா, உனக்காக ஏறுறேன். நீ இவ்வளோ ஆசையை கேட்கறதுனால ஏறுறேன். ஏன்னா ஊர்லேயே அமைதியான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, குணமான பொண்ணுன்னா நீ தான். மிச்சம் எல்லா அராத்துக்கு மேலே அராத்துக்களாக இருக்கும். நீ கேட்கறதுக்காக நான் ஏறி பறிச்சு தரேன். வினிதா, என்கிட்ட கேட்க மாட்டியா? பேசாம இரேண்டா, நான் தான் அவட்ட கேட்டேன்ல, வேலையை பாடுறேன். எல்லாத்தையும் பார்த்த வினி. என்ன வினி? ஏய் குட்டப்பயிரே, உனக்கு ஒரு ஆளே அதிகம், 4 பேர் கேக்குதா? இவளையும் பாப்பானா, அவளையும் பாப்பானா, அவளையும் பாப்பானா? எத்தனை பேர்த்தட பாப்ப நீ? போதும்டா.
ஓடி குட்டை பார்த்து ஆளை பாரு, இன்னும் வளராம அப்படியே 1ஆம் கிளாஸ் பிள்ளையாட்டு இருக்க. நீ எங்களுக்கு சோடியா பொண்ணே கொடுக்க பேசாம இருந்துக்க. ஏய் அமைதியா இருங்கடா. உனக்கு ஒன்றுடா பார்த்துக்க. ஏய் ரொம்ப அழுது சீன் போடாத, பார்க்க சகிக்கல. ஷோ பேசாம இரு தினேஷ், ஏன்டா? அழுகாதடி ரோசி. பாத்தியா என்ன எப்படி சொன்னானே, நீங்கள யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களா? அவனை பத்தி தான் தெரியும்ல, எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுவான்னு. இது இனியும் அதை பேசினா எச்சா கிண்டல் பண்ணுவான். அமைதியா இரு. இது இவனை என்ன பண்றான்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. சரி மச்சான், நான் மேலே ஏறுறேன். அமைதியா இருக்கியா? என் தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு வந்துடுச்சு, அதனால நானே மேலே ஏறி என்னன்னு பார்க்குறேன். பேசாம இரு. ஏறுங்க சார், ஏறுங்க. நீங்க ஏறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி நீயே ஏறி பார் போ. நான் அது வரைக்கும் இனியோட கடலை போடுறேன். இனி செல்லம், அப்புறம் என்ன, எங்க அப்பா அந்த பக்கம் தான் இருக்காரு, கூப்பிடவா? சாரி நான் அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன். அதுக்குள்ள நான் காய் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். குடி. போடா குரங்கு. ஏய் தள்ளிடி, நானே காய் கிட்ட பேசணும். காயுமா, இங்க பாரு தினேஷா. சொல்லுங்க தினேஷ். என்ன நீங்க காயுன்னு கூப்பிடும்போது அப்படியே காதில் தேன் வந்து பாயுது தினேஷ். ஐயோ, உன்னை கொல்ல போறேன் பார்த்துக்கடி. இவனை கூப்பிட்டுட்டு என்ன ஆட்டம் கட்டுறேன். ம், சாரி கோச்சிட்டியா? கொஞ்சம் கோவம் வந்துருச்சு அவ்வளோதான். ஆனால் மற்றபடி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏய் முண்டம், நீ வலியறது நல்லாவே தெரியுது. போ அந்த அப்புறம். எத்தனை பேர்த்துக்கிட்ட தான் இப்படி வலிஞ்சிட்டே இருப்பியோ? யாரோ ஒருத்தர்கிட்ட வலிடா, அது நல்லது. அவங்களையா சின்சியராக லவ் பண்ணு. எல்லாத்துக்கிட்டையும் வலிஞ்சிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏய் ஓடி நீ வேற. உன் ஃப்ரெண்டை மரம் ஏற சொல்லுடா. மச்சி ஏறு. ஏய் எல்லாம் நான் சொன்ன பிரகாரம் இருந்துக்குங்க. என் நாயை இங்கே வந்து நில்லு. பொம்பளைக்குள்ளே போய் நின்றுட்டு இங்கே வந்து புடி வேணே. இதுக்கெல்லாம் குறைச்சல் இல்லைடா. பிடிச்சிட்டேன், ஏறி தொலை. ஏ ரோசி, அப்படியே மெதுவாக போய் அவரை கூப்பிட்டு வாப்போ. இருடி, இந்த குண்டனையும் சேர்த்து மாட்டி உள்ள. என் பேர் ரோசி இல்லடி. சீக்கிரம் போடி, கண்டுபிடிச்சிருவான். ம் பார்த்தீங்களா, திருடிட்டு இருக்காங்க. என்னன்னு கேளுங்க. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? தோன்ற தோட்டத்தில் வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? எஸ்கேப்டி. இப்போ அவன்டி வந்து சேருவா. டேய் இந்த கிழமை வந்துட்டான்டா. தாத்தா இல்லை அது. டே பார்த்துருங்கோ, நான் போகிறேன். ஐயோ கிழமை தொக்கான மாட்டிட்டேன். கிழவன்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தாத்தா இல்லை தாத்தா நான். என்னடா இல்லை தாத்தான்னு உள்ள தாத்தான்னு யாரை கீடுறேன்ற தோப்புக்குள்ளே வந்ததும் இல்லாமல் மாங்காய் வேற பறிக்க போறியா? ஆ, இப்போ உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு. ஐயோ தாத்தா நான் இல்லை, இவளுக தான். இங்கே யாருடா இருக்கா? யாரை காமிக்கிற போய் பேசுற? ஆ, உன்னை இருட கட்டி வச்சு வெளுத்தனா சரியா போயிடும். தோப்புக்குள்ள பூந்து பூந்து மாமரத்தை பறிக்கிறதும் இல்லாமல் மாப்பிஞ்ச பூரா கீழே புடுக்கி போட்டு போயிடுறீங்க. யாரோட நட்டத்தை ஈடுகட்டுறது? இரு நீ இவன் மகன் தானே, கருப்பா மகன் தானே. இரு அவனுக்கு ஃபோன் பண்ணுறது. தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா, எதுவும் சொல்லாதீங்க தாத்தா, கெஞ்சி கேட்குறேன். நான் எதுவும் பண்ணல தாத்தா, இவங்க தான் வெட்டு கட்டினாங்க, அதனால தான். வெட்டு கட்டினா என்ன வேணா செய்வியா? ஆ, தப்புன்னு தெரியாது உனக்கு? தாத்தா ப்ளீஸ் தாத்தா, என்னை விட்டுருங்க தாத்தா. டே உன்னை பிச்சு விடுவோம் பார்த்துக்கு. தாத்தா ஐயோ விட்டுருங்க தாத்தா, தாத்தா விட்டுருங்க தாத்தா ப்ளீஸ். ஐயோ தாத்தா வலிக்குது, வேணாம் தாத்தா. அம்மா உன்னை கிளவா. பயப்புள்ள கொஞ்ச நேரத்தில் மாங்காய் திருடிப்பானே, எப்படி போடுறான் பாரு. நல்ல வேலை 2 அடியாவது அடிச்ச. என்னென்ன பண்றானுங்க. அப்பாடா, ஹாப்பியோ ஹாப்பி. நல்லா ஆட்டி வாங்கினா. எனக்கு என்னென்ன கிண்டல் பண்ணா தெரியுமா? நல்லா வாங்கிட்டு அந்த கிழவங்கிட்ட. ரகு வாங்கினா தாண்டி பாவமா இருக்கு. அந்த தட்டை பையனை வாங்க விட்டுருந்தீங்க, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். சரி விடு, இன்னொரு நாளைக்கு அவனையும் வாங்க விட்டுருவோம். ஏண்டா நாயே, அந்த ஆள் துரத்திட்டு வந்தேன்னா காப்பாத்தாம விட்டுட்டா ஓடி வர. என்ன வெளுத்துட்டான் தெரியுமாடா. நான் என்னடா பண்றது? அந்த ஆள் சும்மாவே போட்டு அட்டி நடிப்பான்டான். இதுல 2 பேர் மாட்டோம்னு வச்சுக்கோ, வச்சு செஞ்சிருவான். அதான் ஓடி வந்துட்ட பயத்துல. நீ ஒரு வீராங்கனை ஏண்டா? ஏன்டா நான் வீராங்கனைடா, வீரன். தாங்க இங்க பாத்தியா? அவளுக்கு 2 பேரும் அங்க பாரு நிக்கிறாளுங்க. இந்த குட்டையும் புட்டியும் சரியான ஆளுகடா. கரெக்ட் மச்சி, என்னதான் பேசுறாளுங்கன்னு பாரு. நம்மளுக்கு வேணுக்கு தானே மாட்டி விட்டுருக்காளுங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காளுங்க பாரு. அங்க எத்தாப்புல பாருடி. ஐயோ இவனா? ஐயோ எங்களை இங்க எதிர்பார்க்கல இல்ல, இப்படி வருவேன்னு எதிர்பார்க்கல இல்ல. அந்த கிழவன்கிட்ட மாட்டிட்டு நல்லா அடி வாங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிருப்ப. இப்ப பாத்தியா வந்துட்டேன். டைலாக் ஒன்றும் குறைச்சல இல்லை. இல்லைடா, நான் நீ மாட்டுவேன்னு நினைக்கவே இல்லை. அந்த ஆளை பார்த்தோன்னா எல்லாருமே ஓடிட்டாங்களா, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓடிட்டேன். நீ பெரிய பையன் தானே, பெரிய அப்படியே என்ன சொல்கிறது வீரன் தானே, நீ தப்பிச்சிருவல்ல. ஏய் சும்மா நடிக்காதடி.
சரியா? சமாளிக்க தெரியாம இந்த உளரும் போதே தெரியல, என்னை போட்டு விடுறதுக்கு தான் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு. ஏய் குட்டச்சி, இங்க வாடி. நானும் வரமாட்டேன். எதுக்கு நான் வரணும்? போடா. உங்க ரெண்டு சண்டையை நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, என்ன விட்டுருங்க. ஏய் குட்டை, இங்க வந்துரு. போடா தடியா. நான் ஒண்ணுமே பண்ணலடா. ஏய், இவங்க தான்டா காரணம் நம்மளை மாட்டி விடுறதுக்கு. சிவனேன்னு போனவங்களை கூப்பிட்டு மாங்காய் பறிக்கணும் தேங்காய் பறிக்கணும்னு கூப்பிட்டு மாட்டி விட்டதும் இல்லாம அந்த ஆளுதான் இந்த குட்டி பிசாஸ் தான் கூப்பிட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன்டா. கரெக்டா அந்த 2 நிமிஷத்துல இவளை காணோம். இவ வரும்போது அந்த ஆளு வந்தா, அப்ப கண்டிப்பா இந்த குட்டச்சி தான்டா காரணம். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல, எல்லாமே இவதான் காரணம். என்ன தேவையில்லாம மம்பளுக்கு இருக்காதீங்க, நான் போறேன் போ. அவளை இருடி உன்னை. போடா தடியா. ஏய் நின்று. ப்ளீஸ் ப்ளீஸ் ரகு, நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன், சீரியஸா எதுவும் பண்ணல ரகு. எப்படி நீ விளையாட்டுக்கு பண்ணுவேன்? எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உன்னை. ரகு ரகு வேணாம் ரகு, விட்டு ரகு ப்ளீஸ்டா, தெரியாம பண்ணிட்டேன்டா. உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. அம்மா ரகு வேணாம்டா. ஏன் நான் எதுவுமே பண்ணவே இல்லடி, நடிக்காத இப்பவே. அம்மா இக்கிது வயிறு. கிட்ட வராத, போட அந்த பக்கம். ஏய் நடிக்காதடி. போட அந்த பக்கம்னு சொல்றல. எதுக்குடி நடிக்காத, ரொம்ப நடிக்காதடி. போடா. ஏய் உனக்கு என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி அழுகுற? பின்னாடி முதல்ல போன்னு சொல்றேன்ல. இரு இரு, நான் வீட்டுல இருந்து யாராவது கூப்பிட்டு வரேன். வேண்டாம். வா, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். பைத்தியம், இப்படி இருக்கும்போது தூக்க கூடாதுடா. வர போல போடி, ஆபத்துக்கு பாவம். நீ என்னடா பண்ற? என்ன பண்றதுன்னு தெரியல நீ. ஏடி நாங்களே எதுக்கடி இருக்கிறோம்? நீ எதுக்கு யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அண்ணனுக்கும் இப்போ தொழிலில் கொஞ்சம் நஷ்டம், அதனால பெரியவளுக்கு பண்ண மாதிரி சின்னவளுக்கு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் சுனிதா வரதுக்கு இன்னும் 2-3 வருஷம் இருக்குல்ல, அது பிரச்சனை இல்லை. அவள் பிரச்சனை அப்போ பார்த்துக்குவோம். இப்போ என் மருமகளுக்கு நானே பண்ணுறேன்டி எல்லாமே. நீ ஏன்டி கவலைப்படுற? தங்கமும் நானும் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படணும்? எதுக்கும் கவலைப்படாத, நாங்கள் எல்லாம் பண்ணி போடுவோம். நீ நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாண்டி, நாங்கள் இல்லாமல் என்னடி பிள்ளைக்கு ஃபங்க்ஷனு? நாங்கள் தான் எல்லாமே பண்ணுவோம், கவலையே படாத. அவளுக்கு பண்ண மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணிடுவோம். நீ எதுவுமே கவலைப்பட வேண்டாம், சரியா? லீவுக்கு வந்த பிள்ளைக்கு 2 எங்கள் வீட்லேயே பெரிய மனுஷியானது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தானே. இந்த பெரிய வீட்லேயே எல்லாம் நல்லது நடக்குதுன்னு சந்தோஷப்படுறீ, எதுக்கடி கண்ணீர் விடுற? மணி, ஆமாம், நீங்கள் சொன்னது உண்மையாமே ரொம்ப சந்தோஷம்தான். என் பிள்ளைங்க 2மே இங்கே பெரிய பிள்ளைகள் ஆனது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்கடி கவலைப்படுற? அவளுக்கு பண்ண மாதிரி பண்ண முடியாதுன்னு வருத்தமே படாத. மாமாங்க நாங்கள் எதுக்கு இருக்கிறோம், எல்லாம் நல்லபடியாக பண்ணிடுறோம். அவளுக்கு பண்ண மாதிரியே பவுன் எடுத்து பட்டு துணி வச்சு பிள்ளைக்கு சிறப்பாக பண்ணிடுறோம். என்ன நீங்கள் பண்ணதை நாங்கள் சேர்ந்து பகிர்ந்து பண்ண போகிறோம். கடவுள் புண்ணியத்தில் இப்படியே எங்களுக்கு கடவுள் நல்லதாக வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் தொழில் நஷ்டம், அவ்வளோதானே. எங்களுக்கு என்ன பிள்ளையா சொல்லு? எல்லாமே பசங்க தான், 5மே பசங்களாக போச்சு. இவ ஒருத்திக்காவது சீர்ச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன்டி, பிள்ளை இல்லாத குறைய தீர்த்துக்கிறேன்டி. அண்ணி நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல நீ. எனக்கு சந்தோஷத்தில் எனக்கு என்ன பேசுறதுனே தெரில. ரொம்ப உங்களை பிடிக்குது அண்ணி, உங்கள் மேலே மரியாதை ஜாஸ்தியாகுது அண்ணி. அம்மாக்கு அப்புறம் நீங்கள் தான் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. வேற ஒருத்தவங்களா இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அண்ணி. சரி சரி, ரொம்ப உணர்ச்சி வசப்படாதடி, எல்லாமே சரியாயிரும். பிள்ளைய கூப்பிட்டு போய் உட்கார வைக்கணும். வா போய் அப்பா கிட்ட அம்மா வர சொன்னேன்னு சொல்லு. என்னன்னு கேட்டா காவியா மாதிரியே காயத்ரியும் பெரிய மனுஷி ஆயிட்டான்னு சொல்லு, சரியா? அதே மாதிரி சித்தப்பாக்கிட்டையும் சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு வர சொன்னேன்னு சொல்லிட்டு வா சாமி. அப்புறம் அப்பா கிட்ட ஜோசியர்கிட்டையும் சொல்ல சொன்னேன்னு சொல்லிட்டு வந்திருக்கண்ணு. சரிம்மா சரி. அண்ணி அண்ணி, என்ன பதட்டப்பட வேணாம்னு சொல்லிட்டு நீங்க என்ன இவ்வளோ பதட்டப்படுறீங்க? சாத்தி என் கண்ணு, நீயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேருமே பாட்டி வீட்லயே பெரிய பிள்ளைங்க இருக்கிறீங்க, லீவுக்கு வந்தவங்க. ஏய் மசையா, நின்றுட்டு இருக்காத, போடா சீக்கிரமா. இது என்ன பேசுறதுக்குன்னே தெரியல. சும்மா ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. சரி, நமக்கு நல்ல சாப்பாடு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும், போயிட்டு வருவோம். என்ன மாமா சொல்றாங்க? நிறைய சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் கிடைக்குமா மாடி? நான் போயிட்டு வந்துடுறேன், சரியா? சரி மாமா, மறக்காம வாங்கிட்டு வா. மறக்காம வாங்கிட்டு விட, சரியா? மொட்டச்சி, அவ வேலையில கவனமா இருக்கா பாரு. என்னம்மா எனக்கு? உனக்கும் பண்ண முடி, உனக்கும் இதே மாதிரி கொடுப்பனை இருந்தால் சந்தோஷம்தான். ஆமாம் அண்ணி, நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? என்ன 3 பிள்ளைங்க நீ வச்சிருக்க, அவ ஒரு பிள்ளைய வச்சிருக்கா, மொத்தம் 4 பிள்ளையாச்சு. நான் தான் இன்னொரு பையனுக்கு பொண்ணு கேட்டுட்டு இருக்கிறேன். நீ எந்த பையனுக்கு பொண்ணு கட்டாமல் போக போகிறோன்னு தெரியலை அண்ணி. அதெல்லாம் கடவுள் போட்ட முடிச்ச அண்ணி, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அம்மா வயிறு வலிக்குதுமா. ஷோ வாசாமி வா. போய் நாட்டுக்கோழி முட்டையை நல்லெண்ணெய் எடுத்து பிள்ளை கொடுக்கணும். ஏங்க அப்பா, அவங்க பிள்ளைக்கு வந்திருந்தா கூட இது பண்ணியிருக்க மாட்டீங்களாட்ட நீ. அத்தை எனக்கு சரி, உனக்கும் சேர்த்து தரேன்டி. அதெல்லாம் நீ குடிக்க கூடாதுடி, அக்கா தான் குடிக்கணும். எனக்கு மட்டும் எதுவுமே தர மாட்டேங்கிறீங்க. சும்மா ரெடி, அவளுக்கு தந்துட்டு போறா. சின்ன பிள்ளை தானே, பொட்டை பிள்ளை தானே, நல்லதுதான். நான் தர சாமி, அம்மா தராட்டு, சரியா? சரி. பிள்ளை சும்மா எதுக்கு எடுத்தாலும் திட்டிட்டு இருக்கா. 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிறா, இன்னும் ஒழுக்கமா பேசுறாளான்னு பாருங்க நீ.
வீடடி சில பேத்துக்கு மெதுவாக தான் பேசுவாங்க, அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் இவ ஏன்டா இப்படி பேசுறான்னு நீ நினைக்கிற லெவலுக்கு பேசுவா, பார்த்துக்கோ. அதுவும் கரெக்டு தான். நீ உள்ளே கூப்பிட்டு போலாவா? வலிக்குதுமா. இப்படி தாண்டி இருக்குவா, அழுகாது சாமி, சரியாயிரும். ஆம்பளை பையன் நாட்டவே தெரிஞ்சா இப்போ இவ்வளவு வேற பெரிய பிள்ளை ஆயிட்டா. இவங்க வேற இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணத்தை பத்தி, என்ன பேசுறதுன்னே தெரியல. அத்தை போகலாம். இல்லவா போ நீ உள்ளவாடி. அக்கா இதுக்கு தான் என்னை இப்படி உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாவே இல்லக்கா. இருக்குண்டி, ஏன் இருக்காது? எங்களெல்லாம் கிண்டல் பண்ணிட்டே இருந்தல்ல, உனக்கு பாத்தியா மாட்டினோன்னே நீ வந்து இந்த மாதிரி ஆயிட்ட. ஸோ புரிஞ்சு நடந்துக்கோ. நம்மளாம் பொண்ணுங்க ஒரு சில டைமில் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு இருக்கும், அந்த மாதிரி தான் பண்ணியாகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. சரியா? இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குடி. நீ எப்போவுமே பசங்க மாதிரியே ட்ரெஸ் பண்ணி பழகிட்ட, அதனால உனக்கு இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். வேறு வழி இல்லடி. இன்றைக்கி உனக்கு வந்து ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க பாரு. உங்கள் அக்கா கூட எவ்வளோ அழகாக கட்டியிருக்கானு, நீயும் சூப்பராக கட்டியிருக்க. இப்படி தான் இருக்கணும், சரியா? அழகாக இருக்கடி, சூப்பராக இருக்கேன். இந்த பர்ஸ் எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்கோம்? யாராவது வந்து மொய் பண்ண கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி கரெக்டாக வச்சுக்கணும். யார் எவ்வளோ கொடுத்தாங்க அதெல்லாமே பார்த்து வச்சுக்க சொன்னாங்க அம்மா, சரியா? ஏன்னா நாளைக்கு நம்ம திருப்பி செய்யணும்ல, புரிஞ்சதில்ல? எனக்கு பிடிக்கவே இல்லடி. எதுக்கடி இப்போ எனக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க? நல்லா மூக்கு முட்டை சாப்பிடதான். என் ஃபங்க்ஷனில் நீ நல்லா சாப்பிட்டல, அதனால தான் உன் ஃபங்க்ஷனில் நான் நல்லா சாப்பிட போகிறேன். என்ன இவ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது என்னமோ மனசுக்குள்ள குறுகுறுன்னு பண்ணுதே. பார்க்குற கால் நல்லா தான் இருக்கா, என்னமோ தெரியல, மனசுக்குள்ளே என்னமோ பண்ணுறா, பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்குது. அப்புறம் ரகு உன்னை தூக்கிட்டு வந்ததா கேள்விப்பட்டோம், நிஜம்தானா? ஐயோ, இவளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு போலயே. அவன் என்னை அடிக்க வந்தானா, எனக்கு வயிறு வலிச்சுதுன்னு சொல்லிட்டு அழுது உட்காந்துட்டு இருந்தேன். நடக்க முடியலன்னு சொல்லவும் பைத்தியம் லூசு தூக்கிடுச்சேன்ன, கீழே இறக்கி விடுடான்னு கூட சொல்கிற கேட்கவே இல்லடி. அடப்பாவி, சரியான ஆளாக இருப்பான் போல இருக்கே. ஐயோ, மானத்தை வாங்குறாளே, போய் வினிதா கிட்ட இதை பற்றியெல்லாம் சொல்கிறாளே. ஐயோ, வினிதா என்னை பற்றி என்ன நினைப்பா? ஐயோ, பாத்தியாடி எப்படின்னு இந்த ரகு பையன் என்ன பார்த்து ரூட் விட்றான்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்களே, பார்த்தீங்களா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு? எனக்கு தெரியும் எனக்கு யாருன்னு. தேவையில்லாம ரகு கூட என்னை எவ்வளோ கிண்டல் பண்ண பாத்தியா? போச்சு, டோட்டல் டேமேஜ். இருக்கும். நீ தான் இருக்கிறதுலே ரொம்ப அழகா இருக்கேன் நம்ம ஊர்ல, அதனால எல்லாரும் உன் பின்னாடி தான் சுத்துவானுங்க. இதுல ரகு மட்டும் என்ன விதி விலக்கா? அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேனேடி, இந்த சிவா சக்தி. அவனுக்கு 2 பேரும் பின்னாடி சுத்திட்டு இருக்கானுங்களோ? நீ சும்மா இருடி. நீங்க 2 பேருமே என்னை விட அழகா தான் இருக்கீங்க. நீங்க இந்த ஊர்ல இல்லை, ஃபங்க்ஷன் டைம்ல வரீங்க, இல்லை லீவ் டைம்ல வர்றதுனால பசங்க வந்து உங்க பின்னாடியும் சுத்துவானுங்க. அப்ப பாத்தீங்கன்னா என்னை விட உங்க பின்னாடி தான் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, அது தெரியும்ல? இருந்தாலும் இந்த கிராமத்து பியூட்டி நீ தானடி. ஏம்மா தாயே, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ஏதோ ஒன்று முடிவு பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? நீ சக்தியை வேணா சொல்லு, எப்போ பார்த்தாலும் வினின்னு பின்னாடி சுற்றிக்கிட்டே இருப்பான். ஆனால் சிவா அப்படி இல்லடி. என்னடி சிவாவுக்கு சப்போர்ட் பண்ணுற? சரியில்லையே. சிவா மாமாவை பற்றி யாராவது பேசுனீங்க நான் டென்ஷன் ஆயிடுவேன். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அவன் மட்டும்தான். எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிக்கும். சிவாவை பிடிக்குமா? பையபிள்ளையை தட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். இவன் என்ன நம்ம பார்க்குற பிள்ளைகளையே இவன் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு திரிறா. இந்த வினிதாவும் சிவா நல்ல பையங்கிறா, இவளும் நல்ல பையங்கிறான். அப்போ நம்ம யாரைத்தான் பார்க்க? உனக்கு சிவாவை தான் ரொம்ப பிடிக்குமாடி? எனக்கு சிவாவை ரொம்ப பிடிக்கும்டி. என்ன அவனை மாதிரி இதுக்கெல்லாம் ஒழுக்கமாவா இருக்குதுங்க? ஐயே, எல்லாத்துக்கிட்டையும் உரண்டி இழுத்துட்டு இருக்குதுங்க. சக்தி அதுக்கு மேலே. ஆனால் வெற்றி மாமா ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா கதிர் வந்து கொஞ்சம் நம்ம ஏஜுங்கிறங்காட்டி நம்மக்கிட்ட எல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் இன்னொரு ரகுன்னு ஒரு குரங்கு இருக்கு பாரு, அது பண்ணுற அநியாயம் தாங்கவே முடியாது. எப்போ பார்த்தா ஆளு நொய்யின்ட்டு. அடி பாவி, என்னை பற்றி எப்படி அவகிட்ட இவ்வளோ தூக்கிட்டே வந்திருக்க கூடாது, உருட்டிட்டு வந்திருக்கணும். போனா போது அந்த அழுகாச்சும் அழுகிறாளே பாவமேன்னு ஒரு மனிதாபிமானத்தில், இது மனிதாபிமானம் இல்லை, நம்ம மாமா ஒண்ணுங்கிற உரிமையில தான் இருந்தாலும் தூக்கிட்டு வந்தேன்ல அவ்வளோ தூரம். அப்படி இருக்கும்போது எப்படி போட்டு கொடுக்குறா ராட்சசி. ஏண்டி எப்போ பார்த்தாலும் எல்லாம் ரகுவே குறை சொல்கிறீங்க? நான் என்ன சொன்னாலும் செய்வான் தெரியுமா, வேற எதுவுமே பேசவே மாட்டான். நீங்கள் தான் அவனை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தையாடி,
ஏண்டி அவன் உன்னை வந்து எதுக்காக உன்கிட்ட வந்து மரியாதையை நடந்துக்கிறான்னு உனக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு? நீ அவங்க அண்ணன் இருக்கானே வெற்றி, அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அத்தை சொல்லிட்டு இருக்கங்காட்டி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் எனக்கு மரியாதையெல்லாம் பலமாக இருக்குது. நீ வச்சுக்கோ. கரெக்டுடி. இங்கே பாரு, இந்த ரகு பயிலையும் சக்தி பயிலையும் நீ சாதாரணமாக நினைக்காதே. இருக்கிறதுலே கேடிக்கு அதுக்கு ரெண்டும் தான். அப்பப்பா இந்த ஊருக்குள்ளே இருந்துட்டு பண்ணுற பாடெல்லாம் இருக்கே, தாங்கவே முடியாது. அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதே சிவா மாத்திரம்தான். இவனுக்கு 2 பேரும் வீட்டுக்கே அடங்காதவனுகடி. கதிர் அப்படி இல்லை, எப்பவுமே நல்ல பையன், அமைதியாக இருப்பான், படிப்பான், அவன் வேலையை மட்டும் பார்ப்பான். இந்த ஊருக்குள்ளே நீ இருந்து பாரு இன்னும் 2-3 மாதம், அப்போ தெரியும் இவனுங்களோட வண்டவாளமெல்லாம். என்ன மோடி, என்கிட்ட அவனுக்கு நல்லபடியாக நடந்துக்கிறானு, அதனால தான் எனக்கு அவனுங்களை ரொம்ப பிடிக்குது. என்ன மோடி, ஆனால் வெற்றியும் ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பு. ஆள் மட்டும்தான் கருப்பு, ஆனால் குணத்தில் தங்கம். தெரியுமா வெற்றி? தெரியுமே. வெற்றியை பற்றியும் தெரியும், எல்லாத்த பற்றியும் தெரியும். அப்புறம் என்ன, உனக்கு இப்போவே யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ப்ரொடெக்ஷனுக்கு அவங்க ஃபேமிலியே இருக்கு. ஜாலி தாண்டி உனக்கு. சும்மா இருடி, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, அம்மா எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டேன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க, நான் வந்துட்டேன். கொஞ்சம் அவ கூட துணையாரு, சரியா? சரிடி. மற்றவங்களாம் இங்கே அவங்களாம் இன்னும் வரலடி, நான் சொல்லிட்டேன், வந்துருவாளுங்க. ஏய் வினிதா, ஏண்டி உங்க அக்கா வயசு எனக்கு ஆக போகுது, இன்னும் ஏண்டி வாடி போடிங்கிற? ஒழுங்கு மரியாதை அக்கான்னு கூப்பிட மாட்டேடி? எங்க அக்கா விட நீ 6 மாசம் சின்னவன், என்னை விட 6 மாசம் பெருசு, அவ்வளோதான். அப்படி பார்க்க போனா நீ எங்க அக்கா கூட படிக்கிற, அதை நான் ஒத்துக்கிற. இருந்தாலும் என் அக்காவை நீ அக்கான்னு கூப்பிட, அதுக்கப்புறம் நான் உன் அக்கான்னு கூப்பிட்றத பத்தி யோசிக்கிறேன். புரியாது பேசுறதே உனக்கு பொழப்பா போச்சு. உன்கிட்ட பேசுறதுக்கு நீ என்ன பேசினாலும் ஆமான்னு சொல்லிட்டு போயிடணும்டி. ஐயோ 2 பேரும் சும்மாவே இருக்க மாட்டீங்க. தயவு செய்துடி காயு, எதுவுமே பேச வேணாம். அம்மா சொல்லிட்டாங்க, சீர் செய்யும் போதெல்லாம் அமைதியாக பொட்டாட்டம் இருக்கணுமா, யாராவது வந்தாங்கன்னா பெரியவங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கணும், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்கன்னா மூஞ்சி சுழிச்சிட்டு வாங்க வேணான்னு சொன்னாங்க. யார்கிட்டையும் சண்டை போட வேணான்னு சொன்னாங்க. கொஞ்சம் தயவு செய்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மட்டும் அமைதியாக இருப்பியான், அம்மா சொல்லிச்சு. என்னடி எல்லாம் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கீங்க, நான் எப்படி எல்லாம் பண்ண முடியும்? எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு நாளைக்கு தரண்டி அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். சரி 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 சரி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இவளே பார்த்துக்கோ. சரிடி போ. என்னை பற்றி பேசுறது உனக்கு ஸ்வீட்டுங்கிற மாதிரி இருக்கு. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு பாடம் கற்பிக்காமல் உன்னை விட மாட்டேன். எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். எங்கே இருக்கு? பின்னாடி சைடுமா, போயிட்டு வா. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இரு, ஓகேவா? ஏண்டி எங்கள் வீட்டுக்குள்ளே எனக்கு இருக்க தெரியாதா? போயிட்டு வாடி, எங்கள் அக்கா தான் ஏதோ சொல்லிட்டு போகிறான்னு நீ வேற. அப்படி இல்லடி, இந்த டைமில் வந்து எல்லா காற்று கருப்பு அது இதுன்னு பயமுறுத்துவாங்க, அது கண்டிதான். ஸோ சாமி நீயும் மாடி, போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். சரி. ஐயோ இந்த பக்கி எதுக்கு இங்கே வருது? எப்போ வந்துச்சுன்னு தெரியலையே. நம்ம பேசுறதா கேட்டுருக்குமோ? கேட்டிருந்தா கேட்டு போகிறேன். எதுக்கு நீ இங்கே வர? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அதுக்காண்டி இதுடி வந்தேன். இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடு. நான் ஃபங்க்ஷனுக்காக இப்போ தான் பொண்ணு மாதிரி ரெடியாக உட்காந்துருக்கேன். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண அப்புறம் என் டென்ஷனுக்கு ஆளாயிடுவேன். அப்படியா? எதுக்கு இந்த பக்கத்தில் வர? ரகு எதுக்கு இப்போ வர? ஏண்டி என்னை பற்றி வினிதா கிட்டேயும் உங்கள் அக்கா கிட்டேயும் என்னடி தப்பாக சொல்லிட்டு இருந்த? ஐயோ பைப்பில் கேட்டான் போல இருக்கே, என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஏண்டி கஷ்டப்பட்டு அங்கேருந்து உன்னை தூக்கிட்டு வந்தா என்னை பற்றி என்னென்ன பேசி வைக்கிற? உனக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரிலடி. சரி, நீ எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம். நான் பேசினதெல்லாம் தப்பு தான். முதல்ல இங்கேருந்து வெளியே போடா. போக முடியாது, என்ன பண்ணுவேன்? இப்போ யாராவது வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? யார் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீ எதுக்கு என்னை பற்றி சொன்ன? ஐயோ நீ போ. நான் தப்பானவன்னு சொன்னேன்ல, ரொம்ப கெட்ட பையன்னு சொன்னேன்ல. அப்படி இல்லை, நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் ரொம்ப பால் பண்ணுவீங்கன்னு தான் சொன்னேன். உன்னை மட்டும் சொல்லி சக்தியை சேர்த்து தானே சொன்னேன். பத்தாதிக்கு நான் உண்மையை தானே பேசினேன். இப்போ என்ன தப்பு இதில்? அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொன்னீங்களா, இதையும் சொல்லு. பொறுக்கி, நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? அம்மா இரு, அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் என்னை பற்றி சொல்கிறப்பார். இல்லை சாரிடி, மன்னிச்சிருடி. எதுக்கிட்ட மன்னிக்கணும்? இப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? வெயிலுக்கு பண்ணையா இல்லை வேறு எதுக்காவது பண்ணையான்னு எனக்கு தெரியல. ஒழுங்கு இங்கேருந்து வெளியே போயிடு, இல்லாட்டி கத்தி அவமானப்படுத்திடுவேன். வீட்டில் ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது, உன்னாலேயும் என்னால் எந்த பிரச்சனையும் நடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப இளமீறி நடந்துக்கிட்ட ரகு. என் கூட பேசவே பேசாத, என் மூஞ்சிலேயே முழிக்காத. உன் மேலே வச்சிருந்த நல்ல அபிப்பிராயம் எல்லாம் காணாமல் போயிடுச்சு.
இல்லடி, நான் வேணுக்குன்னு எதுவும் பண்ணல. நீ என் மேலே தப்பு தப்பாக சொன்னதுக்கும் அதனால தான் கோவப்பட்டு உன்கிட்ட அப்படி பண்ணிட்டேன். மன்னிச்சிடு. நான் வேணுக்குன்னு எதுவும் பண்ணலடி. சாரிடி, மன்னிச்சிருடி. அதுக்கு நீ வந்து கிஸ் பண்ணுவியா? அறிவில்ல? சாரி, மன்னிச்சிடு. நான் போகிறேன். குடம் பேசாது, மூஞ்சிலே முழிக்காது. வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சா ரொம்ப வேதனைப்படுவாங்க. இதுக்கு மேலே நான் கூட பேசக்கூடாது. நான் இருக்கிற பக்கமே நீ வரக்கூடாது. அவள் தான் சொல்லுவேன். சாரிடி, இனிமேல் வரமாட்டேன். மன்னிச்சிடு. ஏதோ கோவத்தில் முட்டாள்தனமா தப்பாக பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. சீ